இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதில் உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதிலே எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது அழைப்பின் அடிப்படையிலே சென்றது, முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே மேடை நாகரிகம் கருதி அந்த இடத்துல அந்த பழக்கம் எப்படி மேடையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஆகவே அழைப்பின் பேரில சென்றது மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அந்த கூற்றின்படிதான் அந்த மாநாட்டிலே நாங்கள் பங்கேற்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுக்கு என்று சொன்னார். அதை முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை போன்று அண்ணாவால் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்ப சொத்தாக்கி நிறுவன தலைவர் அண்ணா அவர்கள் தன் குடும்ப உறுப்பினர்களை யாருமே அதிலே ஈடுபடுத்தியது இல்லை. தன் வளர்ப்பு மகன் கூட அவர் அதிலே பங்கேற்க செய்வது இல்லை என்ற உறுதியோடு இருந்தார். ஆனால் அவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை நீங்கள் குடும்ப சொத்தாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் நீங்கள் குடும்ப சொத்தாக்குவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடையாக இருக்கிறதே என்கிற அந்த உச்சபட்ச கோபத்திலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறீர்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட காட்சி பொருளாக மேடையில் அமர்ந்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு நீட் தேர்வை பற்றி கேட்பதற்கு நேரம் இல்லையா என்று கேட்டிருக்கிறார். நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசலாமா மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களே? நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்கள் என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும், முதல் கையெழுத்து போடுவோம் என்று பச்சை பொய் பேசிய நீங்கள் இன்றைக்கு நீட் தேர்வை பற்றி பேசுவதற்கு என்ன விதம்? மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியிடப்பட்டது. சர்ச்சை வீடியோவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லை என்றும் பேசியிருந்தார். மேலும் அவர்கள் திரைக்கு பின்புறம் அமர்ந்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், RB உதயகுமார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் ஒரு ஏவி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதில் அண்ணா மற்றும் பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்கள் இருப்பதாக திமுக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தது. அந்த இடத்தில் அதிமுக இருந்து வேடிக்கை பார்ப்பது என்பது அவர்கள் பாஜகவிற்கு எவ்வளவு அடிமையாகி விட்டார்கள் என்பதை காட்டுகிறது என திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் அதற்கு விளக்கமளித்து RB உதயகுமார், அதாவது அதிமுகவினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய RB உதயகுமார் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு விளக்கங்களை தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த முருகர் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த விளக்கத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதில் அந்த அவதூறு வீடியோ ஒளிபரப்பப்பட்ட போது நாங்கள் பின்புறத்தில் இருந்தோம், எங்களுக்கு ஒளிபரப்பியதே தெரியாது. எந்த இடத்திலேயும் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் அவதூறு வரும் பட்சத்தில் அதை தட்டி கேட்கின்ற வகையிலும் அதுக்கு எந்த வகையிலும் நெஞ்சுரத்துடன் எதிர்ப்போம் என அவர் அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். முருக பக்தர்கள் மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களைப் போல எல்லாவற்றிலும் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர் EPS அல்ல என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணாவையும் மறைந்த ஜெயலலிதா அவர்களையும் பற்றி அவதூறாக பேசியதற்காக என்ன நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் என்பது திமுகவிற்கு நன்றாகவே தெரியும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல நாங்கள் எப்பொழுதும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், அதிமுக எப்போதும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் லட்சியங்களையும் விட்டுக் கொடுக்காது என்று நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர்களின் அன்பான அழைப்பை ஏற்றுதான் நாங்கள் அந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டோம் என்றும் அவர் அந்த வீடியோவில் விளக்கம் அளித்திருக்கிறார்.
மதுரை முருக பக்தர் மாநாட்டு சர்ச்சை வீடியோவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விளக்கமளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.